ஹலோ யூஸ் நம்ம யூசர் பிரிண்டர் பற்றி தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 பிரிண்ட்ரு, 2 பிரிண்டர் சிங்கிள் ஃபங்க்ஷனு, 2 பிரிண்ட்ரு மல்டி ஃபங்க்ஷன், எல்லாமே ஹெச்பி பிராண்டு தான். இது வந்து ரொம்ப நான் காமிக்கிற மாடல் எல்லாமே ரொம்ப டாப்பான மாடல்ஸ் தான். ரொம்ப டாப் சேலிங்கும் நல்லா பாப்புலராக எல்லார்கிட்டையுமே ரொம்ப யூஸ் பண்ணுறது, செலவு கம்மி, அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுவும் எல்லாமே நான் 4 பிரிண்டருமே உங்களுக்கு சேல்ஸ் தான். நான் என்னென்ன மாடல் சொல்கிறேன், என்னென்ன ஸ்பெக்கு, எவ்வளோ, என்னென்ன டீட்டெயில்ஸ், என்ன உங்களுக்கு இந்த பிரிண்டரோட என்னென்ன கொடுப்பேன், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பிரிண்டரோட மாடல், ரெண்டாவது அதனோட நம்ம என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது, ரெண்டாவது எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குது, அடுத்தது எப்படி பை பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் பார்த்திங்கன்னா HP 1020 ப்ளஸ்ஸுங்க. இதாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்த பிரிண்டரு 1020 ப்ளஸ்ஸு. இந்த பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12A கேரேஜ் தான் சப்போர்ட் பண்ணும். இதனோட 12A கேரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ கேரேஜ் தான். இதனோட ஒரு நியூ கேரேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இதோட வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஜிப்பானிஸ் பிராண்டு. இது பார்த்திங்கன்னா நியூ கேரேஜ் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபியூச்சரோட வாங்கி வேணும்னா சொன்னோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சென்ட் பண்ணிவிடுவேன் கொரியர். நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். HP 12A கேரேஜ். இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான மாடல். அதாவது நான் இந்த பிரிண்டர் கேரேஜ் பற்றி சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கேரேஜ் புதுசாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 1000 காப்பீஸ் தாங்க வரும். செகண்ட் டைம் நீங்கள் ரீஃபில்லிங் பண்ணும்போது ஒரு 2500 3000 காப்பீஸ் சாலிடாக வருங்க. ஒரு 140 கிராம் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு பிரிண்ட் வரும். அதே 120 கிராம் பவுடர் நீங்கள் ரீஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா 2000 2500 காப்பீஸ் வருங்க. அதே 100 கிராம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1500 2000 காப்பீஸ் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் ரீஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கிராம் பவுடர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்டு டென்சிட்டி ப்ளஸ்ஸு அதிகமான பேஜஸ், அதாவது 2500 3000 காப்பி வர்றதுக்கான சான்சஸ் நீங்கள் போகிற 140 கிராம் தான் ஹையஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, நியூ கண்டிஷன், ரொம்ப சூப்பராக இருக்குது பிரிண்ட்ரு. அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலராக நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட பவர் கேபிளும் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவேன், ப்ளஸ் டேட்டா கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு பிரிண்டரை நீங்கள் ப்ளக் பண்ணாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் ஆப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 5 to 7 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பிரிண்டர் ஆட்டோமேட்டிக்காக டெரெக்ட் ஆகிடும். டிரைவர்ஸ் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. விண்டோஸ் 10 நான் சொல்கிறது, 7லலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். விண்டோஸ் 10 நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிரைவர்ஸ் அப்டேட் ஆகிடும். நெட்டு நீங்கள் ஆனில் வச்சுருங்க, அப்போ தான் நீங்கள் அந்த டிரைவர்ஸ் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. இதை நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா இது 1020 ப்ளஸ்ஸுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1020 ப்ளஸ். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் வருதுங்க. எதுக்காக நான் 5000 ருபீஸ் சொல்லியிருக்கேன்னா இதனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லுக் லைக்ஸ் வெரி குட், ரொம்ப புதுசாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரெண்டாவது நியூ கேரேஜ் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஒரு பவர் கேபிளும் டேட்டா கேபிளும் கொடுத்துருவேன். ஏன்னா இது லுக் லைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டாக இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு அந்த 5000 இந்த ரேஞ்ச் வருது. ஏன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லைஃப், உங்களுக்கு நல்ல லைஃபும் வரும் பிரிண்ட்ரு, ப்ளஸ் செலவு கம்மிங்க. பிரிண்டரில் சிங்கிள் ஃபங்க்ஷன் தான் இது, இதை மறந்துடாதீங்க. 1020 ப்ளஸ்ஸு 5000 ருபீஸ். இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிரிண்டரு. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இதை பார்த்தா உடனே பை பண்ணணும்னு தோணும் எல்லாருக்குமே கண்டிப்பாக, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரிண்டர் பற்றி நம்ம HP லேசர் ஜெட் பிரிண்டர் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா HP 213NF மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் 213 இதனோட மாடலு. NFன்றது என்னென்னா, Nன்றது நெட்ஒர்க் பிரிண்டருங்க. நெட்ஒர்க் கனெக்ஷன் கொடுத்து டேரெக்டாக நெட்ஒர்க் கேபிள் போட்டு டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இது கம்பெனி யூஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கமர்ஷியல் யூஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நெட்ஒர்க் ஷேர் பண்ணுறதுக்காக. Fன்றது ஃபேக்ஸு கம்பெனிகளுக்கு ப்ளஸ் பேங்க் செக்டாருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நெட்ஒர்க் பிரிண்டரு ப்ளஸ் ஃபேக்ஸ் இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு பை பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பெனிக்காரங்களுக்கு.
இதனோட பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88A கேட்ரேஜ் தாங்க இதனோட கேட்ரேஜ் சப்போர்ட்டிங்கு. 88A கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரீஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 காப்பீஸ் சாலிடாக வருங்க. இதனோட ரீஃபில்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் தான் வரும். புது கேட்ரேஜ் நீங்கள் வாங்கினோன்னா 400 ருபீஸ் வருதுங்க. இது கூட நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புது கேட்ரேஜும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ப்ளஸ் அது இல்லாமல் பவர் கேபிள் டேட்டா கேபிள் ரெண்டுமே கொடுத்துருவேன். ரெண்டாவது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல பாருங்கள். இது வந்து ADF-ஓட வருதுங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ADF-ல வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ADF-ல வச்சு நீங்கள் ஒரு 10 காப்பி ஒரே டைமில் எடுக்கணும், 10 காப்பி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபில்டரில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டரில் கண்டிப்பாக காமிக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு வேணும், என்ன எரர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். டார்க்னஸ்ஸு, லைட்னஸ்ஸு, மோட் செட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த டிஸ்பிளேவை பார்த்து செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. காப்பீஸ் நீங்கள் ஒருலேருந்து ஒரு 1000 காப்பி வேணும் அப்படின்னால நீங்கள் டைப் இந்த லேட்டஸ்ட்டில் நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பியும் கொடுத்தீங்கன்னா காப்பி வந்துடும். அதேமாதிரி ஸ்கேனிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பவர் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து நீங்கள் ஒரு 150 பேஜஸ் நீங்கள் பேப்பர் ஃபிட் பண்ணுறது ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ரெண்டாவது நீங்கள் கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 88A கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டான இடம். ஸ்கேன் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் பெட் டைப்பில் எங்கே வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ADF-ல வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேப்பர் ஒரு சில பேப்பர் புக்ஸ் இதுமாரி பண்ணுறது தான் நீங்கள் எங்கே தான் வச்சுக்கணும். அதே பேப்பர் A4 சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபீல்டில் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம். மற்றபடி புக்கு இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாச்சா நீங்கள் இங்கே தான் வைக்க வேண்டியது வரும், ஃபீல்டு வைக்க முடியாது. ஓகேங்களா? இதோட பிரிண்டர் ஃபீச்சர்ஸு இதில் என்ன டைப்ஸ் இருக்குது, எல்லாம் நெட்வொர்க் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபைனலாக உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் வருதுங்க. பெஸ்ட் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நியூ கேட்டேஜும் கொடுத்துட்றோம், பவர் கேபிளும் டேட்டா கேபிளும் கொடுத்துட்றோம். பிரிண்டர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 100% சூப்பராக இருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பை பண்ணணும் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, நீங்கள் மாடல் HP 213 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதும். இதனோட ப்ரைஸ் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல பாருங்க 5000. ஓகேண்ணா? இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியாது. பை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா பை பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டாக் கிடையாது, ஸ்டாக் இருந்தால் மட்டும் தான் நம்ம எதனா ரிப்ளை பண்ணுறது செய்யறதுக்காக. HP 1005 இதனோட மாடல் வந்து HP 1005ங்க. இதனோட டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்ல பாருங்க. இங்கே பேப்பர் 150 பேஜஸ் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டரு, பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸும் பண்ணிக்கலாம். கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, மறுபடியும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணுறதுலாம் இங்கே பேப்பர் வந்து ஃபீட் ஆகிறதுக்கு ஃபீடில் இந்த ஒரு பிரிண்டர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் யூஸுக்கும் ஜெராக்ஸ் சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் ஜெராக்ஸ் இதில் தான் எடுத்து தராங்க. அந்தளவுக்கு ரொம்ப செலவு கம்மி. இது ஒரு வாட்டி நீங்கள் ரீஃபில்லிங் பண்ணிங்கன்னா 2500லேருந்து 3000 காப்பி சாலிடாக வருங்க. இது கூட நம்ம என்னென்ன போகிறோம், ஒரு நியூ கேட்ரேஜ் 12A கேட்ரேஜ் தான் சப்போர்ட்டிங் இருக்குது. 12A கேட்ரேஜ் 2500லேருந்து 3000 காப்பீஸ் வரும் சாலிடாக. ப்ளஸ் ஒரு பவர் கேபிள் ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் எடுத்து போய்ட்டு நீங்கள் ப்ளக் பண்ணி டிரைவர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸ்கேனர் டிரைவர்ஸ் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரும். சில பேர் ஸ்கேனர் வந்து எப்படி எடுப்பாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி மெத்தடில் போய்ட்டு எடுக்கும்போது அது கூட இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது நியூ கேட்ரேஜ் கொடுத்தாச்சு, டேட்டா கேபிளும் கொடுத்தாச்சு, பவர் கேபிளும் கொடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் இதுவும் உங்களுக்கு 5000 ருபீஸ் தாங்க வருது. பெஸ்ட் ப்ரைஸு. ஏன்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம கண்டிஷனுங்க, இது பக்காவாக இருக்குது. என்ன ஓல்டு வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ்ஸு இப்போது நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதனோட HP 1005ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நான் காமிக்கிற சொல்கிற வீடியோவில் நீங்கள் போடுறது தான். அடுத்த வீடியோவில் இதே மாடல் கூட இருக்கலாம், ஆனால் அதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா HP 1005 5000 ருபீஸ் வருது. நீங்கள் கமெண்ட்டில் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸ்டாக் வேணும் நோ ஸ்டாக்னு சொல்கிறது தான் வரும். அதனால் கவலைப்படாதீங்க, நிறைய பிரிண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன வருது அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரிண்ட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு என்ன வரும்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது சார் ஸ்டாக் வேணும் சார், இனி வேணுன்றத ஒரு வார்த்தையை தான் பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது நம்ம வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்குற போஸ்ட் பண்ண மறுநாளோ இல்லாட்டி அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிண்டர் கிடைக்கும். ஏதாவது ஒரு மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் போஸ்ட் பண்ணுற ஒரு மினிமம் ஒரு 4 ப்ரிண்டராக தான் நான் ஒரு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோவில். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிண்டர் கண்டிப்பாக கிடைக்கும், ஸ்டாக் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிலர் எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஹோம் மியூசிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இது கமர்ஷியல் யூஸுக்கு நிறைய யூஸ் ஆகும், ஹோம் யூஸுக்கும் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் இது லாபம், வெளியில் போய் ஜெராக்ஸ் எடுக்க தேவையில்லை, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இனிமேல் நான் போடுற வீடியோஸை கவனமாக பாருங்கள். நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, பிரிண்டர்ஸு இது எல்லாமே யூஸ்டில் நான் இப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் எதுக்காக அப்படின்னா, நிறைய விலை கம்மியில் எனக்கு வரதுனால அதை நான் விலை கம்மியில் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கவனமாக பாருங்கள். இனிமேல் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. தேவைப்படுறத நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான ப்ரிண்டர் இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரேர் தான். அதனால் நான் எல்லாமே வந்து குட் கண்டிஷனோட நம்மளே ஓன் சர்வீஸ்ன்றதுனால எல்லா சர்வீஸ் எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எந்த ப்ராப்ளமாக இருக்காது. யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்ப்ளீட் வீடியோ. பாய். பார்த்தீங்கன்னா இதுவும் ஹெச்பி பிராண்டு தான். நம்ம இந்த வீடியோஸ்லேயே எல்லாமே பார்க்க போகிறது ஹெச்பி பிராண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். 2 சிங்கிள் ஃபங்க்ஷனு, 2 மல்டி ஃபங்க்ஷன் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இதில் இப்போனா ஹெச்பிலே 1020 ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததும் 1020. இப்போ ரெண்டாவது இது எதுக்குன்னா, இந்த மாடல்ஸ் 2 டைப் இருக்குது என்கிட்ட, அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பிரிண்டிங் குவாலிட்டி எல்லாமே வரும். ப்ளஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 வருதுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லுக் லைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இது கூட நம்ம ஒரு நியூ கேட்ரேஜ் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1020 ப்ளஸ் ஜிப்ரானிக்ஸ் பிராண்டில் ஒரு நியூ கேட்ரேஜ் கொடுத்துருவேன். அதனோட இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 3000 காப்பீஸ் வரும். அதை நீங்கள் ரீஃபில் பண்ணுற பவுடர் குவாலிட்டியை பொறுத்து 100 கிராம்னா 1500 2000 காப்பீஸ். 120 கிராம் நீங்கள் பண்ணிங்கன்னா 2000 2500 காப்பீஸ். 140 கிராம் நீங்கள் பண்ணிங்கன்னா 2500 3000 காப்பீஸ் வரும் சாலிடாக. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீஃபில் பவுடர் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 1000 காப்பீஸ் வர மாதிரி தான் உங்களுக்கு கம்பெனிக்காரன் சர்வீஸ் பண்ணுறான். அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் ரீஃபில் பண்ணும்போது அதிகமாகும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது. இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 1020 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் 4500ங்க இதனோட ப்ரைஸ். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, 4500. ஓகேங்களா?